ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம தென்காசி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிரம்மதேசம்ன்ற ஊருக்கு போகிறோங்க. அங்கே ரொம்ப சிறப்பான அழகான ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அது அனைத்தும் இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். பிரம்மதேசம் கைலாசநாதர் திருக்கோயில் ரொம்ப அழகான கலை நுணுக்கங்கள் நிறைந்த வரலாற்று சிறப்பம்சம் உள்ள ஒரு அழகான கோயில் இந்த பிரம்மதேசம் கைலாசநாதர் திருக்கோயில். இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும் இந்த கோயிலோடைய சிறப்பம்சங்களும் இந்த காணொலியில் இருக்க போதுங்க. இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை பகிரவும் செய்யுங்க. இந்த கோயிலை உங்களுக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குங்க. இதை நிறைய வாட்டி நீங்கள் நாடகம் பார்க்குற நபராக இருந்தால் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலைன்ற ஒரு புகழ்பெற்ற நாடகத்தில் இந்த கோயிலை அடிக்கடி காமிச்சிருப்பாங்க. அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தாங்க இப்போவும் இருக்குது இந்த கோயில். இந்த பிரம்மதேசம் தென்காசி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்திலிருந்து 4 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்தோடைய மையப்பகுதியாக இந்த கைலாசநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு பிரம்மதேசம் அப்படின்னு பெயர் வர காரணம் 2 காரணங்கள் கூறப்படுதுங்க. முதல் விஷயம், இந்த கோயிலோடைய புராண வரலாறு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமச மகரிஷி அப்படின்ற ஒரு ரிஷி இங்கே சிவபெருமானை வணங்கி இருக்காருங்க. அவர் பிரம்மருடைய பேரன்றதுனால இந்த ஊருக்கு பிரம்மதேசம் அப்படின்னு பேர் வந்ததா சொல்லப்படுது. இன்னொரு காரணம், ராஜராஜ சோழர் வேதம் படித்தவர்களுக்கு இந்த ஊரை தானமாக கொடுத்துருக்காருங்க. அதனால இந்த ஊருக்கு ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் பிரம்மதாயம் அப்படின்னு பேர் இருந்திருக்குங்க. அந்த பிரம்மதாயம் தான் மருவி இப்போ பிரம்மதேசமாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு அயனீஸ்வரம் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குங்க. அயன்றது பிரம்மாவை குறிக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த கைலாசநாதர் கோயில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில்ன்ற நம்பிக்கை இருக்குங்க. அதன் பின் பாண்டியர்கள், நாயக்கர்கள்னு பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கோயில்னு சொல்லணுங்க. ரொம்ப வித்தியாசமான பல விஷயங்களை இந்த கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். வந்துட்டோங்க பிரம்மதேசத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில். நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேறு யாரும் இல்லை. அவ்வளோ அமைதியாக ரம்மியமாக இருக்குது எங்கள் கோயிலோடைய திருக்குளம். அந்த மண்டபம், அந்த மண்டபத்துக்கு நடுவில் நந்தி இருக்கார். அழகாக இருக்குங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோடைய ஒரு சிறப்பம்சம் இந்த கோயிலோடைய கட்டுமானம்ங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா கோபுரமானது நடுவில் இருக்குங்க. ஆனால் இந்த கோயிலில் கொஞ்சம் இடது பக்கத்தில் கோபுரம் இருக்குது. அதற்கு காரணம், இந்த கோபுரத்தோடைய முழு நிழலும் கோயில் குளத்தில் விழுற மாதிரி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரம் 7 நிலை கோபுரமாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோபுர கதவுகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பல தெய்வங்களுடைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிங்க, அங்கே தாமரை மாதிரியான ஆணிகள் இருக்குது. இது எதற்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர் காலகட்டங்களில் மக்கள் இந்த கோயிலுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த கதவு மூடப்பட்ட உடனே யானைகளை கொண்டு அந்த காலத்தில் கதவுகளை திறப்பாங்க. அந்த மாதிரி யானைகளை பயன்படுத்தும் பொழுது இந்த முற்கள், இந்த ஆணிகள் யானை மேலே குத்துறதுக்காக இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. கோபுர கதவுகளில் இந்த கோயில் கோபுர கதவு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கதவுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதவுன்னு சொல்லணும். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோங்க. இந்த மண்டபத்தில் கொடிமரம் நந்தி பகவான் நமக்கு காட்சி தராரு. இந்த நந்தி பகவானுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. ஒற்றை கல்லுனால் செய்யப்பட்ட நந்தி பகவான் இவருக்கு அணிகலன்கள், சலங்கைகள், மணிகள்னு ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்சி தந்தார். இவரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோயிலோடைய வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரப்போகிறோங்க. கோயிலோடைய தென் திசையில் காசி விஸ்வநாத சன்னதிங்க, அம்மன் விசாலாட்சி அம்மனும் இருக்காங்க.
அடுத்து கோயிலோடைய தென்மேற்கு திசையில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், இந்த தென்மேற்கு மூலையில் இருக்க ஒரு மண்டபத்தில் 2 விநாயகர், நாகலிங்கம், அது மட்டும் இல்லாமல் பிரம்மா, சிவபெருமானுடைய சிற்பங்களை பார்க்கலாங்க. அதன் பிறகு இந்த கோயிலுடைய மேற்கு கோபுரத்தை நம்ம பார்க்குறோம். மேற்கு கோபுரத்துக்கு வலது பக்கத்தில் முருகப்பெருமானுடைய சன்னதி, நிறைய கிளி இருக்குங்க இந்த கோயிலில். நல்ல ஒரு அழகான ரம்மியமான சத்தம், கிளி, பறவைகள்னு. கோவிலும் அழகாக பெருசாக இருக்குது. கோபுர தரிசனம் அங்கிருந்து அப்படின்னு போட்டிருக்கு, போய் பார்க்கலாம். From this point, சுவாமி விமானம், கோபுரம், வேற லெவலுங்க இந்த கோயில், வேற லெவல். அதுவும் யாரும் இல்லாதப்போ இருக்கிறது இன்னும் ரம்யமாக இருக்குது. இந்த கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற சுற்று மண்டபத்தில் ஓவியங்கள் இருக்குது பாருங்கள். ஆனால் நிறைய என்ன சொல்கிறது, அழிந்திருக்கு. இருந்தாலும் அழகாக இருக்குங்க பார்க்க. இப்போ நம்ம அம்பாள் சன்னதிக்கு போகிறோங்க. அம்பாள் சன்னதியையும் சிவபெருமான் சன்னதியையும் இணைக்கிற ஒரு மண்டபம் இருக்குது. இதை சோமவார மண்டபம்னு சொல்கிறாங்க. அழகான சிற்ப வேலைப்பாடுகள், தூண்கள் இந்த மண்டபத்தில் காட்சி தருது. ரொம்ப ரம்மியமான அழகான மண்டபமாக இந்த மண்டபம் இருக்குங்க. அம்பாளுடைய பெயர் பிரகன்நாயகி அம்மன், பெரிய நாயகி அம்மன்னும் இவங்களுக்கு பெயர் இருக்குங்க. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அவங்கள வலம் வரவங்க இந்த சுற்றுப்பிரகாரத்தோடைய தென்மேற்கு பகுதியில் 4000 அம்மன் அப்படின்னு இங்கே இந்த ஊரில் காளியம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த அம்மனுடைய உற்சவர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இடது பக்கத்தில் சித்தி விநாயகர் இருக்காரு. வடமேற்கு திசையில் முருகப்பெருமான் இருக்காருங்க. சனீஸ்வரர் இங்க இருக்காரு. சரஸ்வதி சன்னதியும் இருக்குங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் தாங்க காஞ்சி மடத்தோடைய 2வது பீடாதிபதியான ஸ்ரீ சர்வஞான ஆத்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிறந்த ஊருங்க. அம்பாள் சன்னதியிலேருந்து இப்போ நம்ம சிவபெருமான் கைலாசநாத சன்னதிக்கு போயிட்டுருக்கோங்க. போயிட்டுருக்கும்போது வலது பக்கத்தில் இலந்தையடிநாதர் அப்படின்னு ஒரு சன்னதி வருங்க. இவரை தாங்க ரோமச மகரிஷி வணங்கினார். இவர் சுயம்பு மூர்த்தியாக இங்கே இருக்கார். இலந்தை மரம் தான் இந்த கோயிலோடைய ஸ்தல விருட்சம். அந்த விருட்சத்துக்கு கீழே இவர் தோன்றியதுனால இவருக்கு இலந்தையடிநாதர் பதரிவனேஸ்வரர் அப்படின்னு பேருங்க.
இப்போ நம்ம கைலாசநாதர் சன்னதிக்கு போகிறோங்க. உள்ள வாயிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி விநாயகர் இடதுபுறமும் வலதுபுறத்தில் முருகப்பெருமானும் இருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் அப்படின்ற ஒரு மன்னர் சிவபெருமானை வணங்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. இவர் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காரு. கடனா நதி மகாத்தியம் படி சிவசைலம், திருவாலீஸ்வரம், கைலாசநாதர் கோயில் என்ற 3 கோயில்களில் இருக்கிற சிவலிங்கமும் சுயம்புவா உருவாகிய சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கடனா நதி இந்த கோயில்ல இருந்து வடக்கு பக்கத்தில் ஓடிட்டு இருக்குங்க. ரொம்ப புனிதமான நதியாக அது கருதப்படுது. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இந்த பிரகாரத்தை சுற்றி வரோங்க. இங்கே 63 இருக்காங்க. கோஷ்டமூர்த்தியா தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி இருக்காரு. சப்த கன்னிகள் இருக்காங்க. இங்க மற்ற கோஷ்டமூர்த்திகள் யாரும் இல்லைங்க. சண்டிகேஸ்வரர் இருக்காரு. இங்க பாருங்க, இங்க நடராஜ சன்னதியோடைய சுவற்றில் ராஜராஜ சோழர் காலத்து கல்வெட்டு குறிப்புகள் காணப்படுது. இப்போ நம்ம முக்கியமான நடராஜர் சன்னதியில் இருக்கோங்க. இந்த நடராஜர் புனுகு நடராஜர், புனுகு சபாபதி அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் ஓம்கார பிரபைக்குள்ள கல்லுல செதுக்கப்பட்ட சிற்பமா இருக்காருங்க. இவருக்கு வருஷத்துல ஒரு நாள் புனுகு சாத்தப்படுது. அதனால இவருக்கு புனுகு சபாபதி அப்படின்னு பேர் இருக்குங்க. இந்த சன்னதியில சிவகாமி அம்பாள், பதஞ்சலி மகரிஷி, வியாக்கிரபாதர் இருக்காங்க. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க. கைலாசநாதர் சன்னதிக்கு வலது புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்காளநாதர் சன்னதி இருக்கோங்க. இந்த கோயிலோடைய இன்னொரு முக்கியத்துவம் இது. கங்காள மூர்த்தி இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானோடைய 63 மூர்த்திகளில் இவரும் ஒருத்தருங்க. பார்க்குறதுக்கு பிச்சாடனரோடைய மூர்த்தியோடைய அந்த ஸ்வரூபம் மாதிரியே தெரியும். ஆனால் இவர் பிச்சாடனர் கிடையாது, கங்காளர். இவர் ஏன் கங்காளர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கங்காளம்னா எலும்பு கூட்டை குறிக்குதுங்க. இவர் வாமனனை வதம் பண்ணிட்டு அந்த எலும்பு கூட்டை அவர் மேலே சுமந்து வந்ததுனால இவருக்கு இந்த பேர் இருக்குங்க. இங்கே அவர் மட்டும் இல்லாமல் ஜால்ரா, மிருதங்கம், சங்கு, சாமரம், புல்லாங்குழல் ஏந்திய பூதகணங்கள் கீழே இருக்காங்க. மேலே விஷ்ணு கருடனோட, பிரம்மா அன்னப்பறவையோட, சூரியன், சந்திரன், குபேரன் குதிரையில், இந்திரன் யானையில், அகத்தியர் இருக்காரு, மகரிஷிகள் இருக்காங்க, கிண்ணர்கள் இருக்காங்க, கிம்புருஷர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய ஸ்ரீகள் இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடமா, ஒரு சிறப்பம்சமாக இந்த இடம் இருக்குது, இந்த சன்னதி இருக்குது. இந்த சிவபெருமானோடைய, இந்த கங்காளருடைய இந்த சிலையோடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் இவ்வளோ பெரிய ஒரு 7 அடி சிலை, அவ்வளோ இடை அதிகமான ஒரு சிலை, 2 கால் அந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் மட்டும்தாங்க நின்றுட்டுருக்கு. இது ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னு சொல்லணும். இந்த மாதிரியான சிலை அம்சத்தை நீங்கள் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குங்க. கங்காளர் சன்னதிக்கு வலது பக்கத்தில் பைரவர் சன்னதி இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக அலங்காரம் பண்ணி பைரவர் இருந்தார். பைரவருக்கு வலது பக்கத்தில் ஒரு அற்புதமான மண்டபம் இருக்குங்க. திருவாதிரை மண்டபம் அல்லது ஆருத்ரா மண்டபம்னு இந்த மண்டபத்தை சொல்கிறாங்க. அவ்வளோ கலை நுணுக்கங்கள் இந்த மண்டபத்தில் இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் படிக்கட்டுகளிலே யானைகளுடைய சிற்பத்தை பார்க்கலாம். இன்னும் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. யாழி தூண்கள் இங்கே நிறைஞ்சு இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லணும் இந்த மண்டபம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மதேசத்தில் இருக்கிற கைலாசநாதர் திருக்கோவில். ரொம்ப அழகான வித்தியாசமான கோயிலுங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த கோயில் பற்றியான முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த கோயிலோடைய லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.